वॉलनट नाइट। पागल है क्या वो? वॉलनट वो कितना कीमती चीज़ है। That is the alarm of one of my hostel mate. காலை 8 மணி. சத்தியமாக தாங்க முடியல. சும்மா தூக்கம் வருது. भाई 4 दिन लगा था, 4 दिन लगा था मुझे एक प्रोजेक्ट बनाने में। ये हाल क्या हो रहा है इसको? ஸோ ஆஃப்டர் சும்மா மீட்லாம் இல்லை, இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். பக்கத்து ஃபோனு ஓ மீட் பை மீட். இவன் MEAT அந்த கறியை நினச்சிட்டு இருக்கான். மீட் MEET. ஓகே, இப்படிப்பட்டவங்கலாம் நாங்கள் 4th இயர் வந்துட்டோம். பார்த்தீங்களா எங்கள் மீட்டோட ஸ்பெல்லிங்க. வித்தவுட் பிரேக், one hand driving. It's going to be crazy today. ना पकड़ बिना ब्रेक के मजा आता है। हेलो अभी भी अमजद, अभी भी हिला रहे थे। हिलेगा तो ब्रेक का नहीं है। आज अमजद का जनाजा है, मेरा जनाजा निकलेगा। पीछे तू ही है ना, तू ही। Good evening, my dear people. Welcome back to the new lesson. Sony EV10 camera, Rod's mic, the good tripod, and this is DJI drone. இப்போ இதெல்லாம் இருந்துன்னா மட்டும் என்ன என் vlog நல்ல பெட்டர் லெவலுக்கு போயிடுமா? Even I can do with this simple mobile. Like there is a saying in English, process over perfection. இப்போ ஒரு விஷயத்தை இல்லைன்ற போது அது இருக்கிறத வச்சு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அது போக போக பர்ஃபெக்ட் ஆகும். அப்படிதான் அதோட அர்த்தமே. இப்போ நம்ம பர்ஃபெக்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இருக்கிற விஷயத்தையே விட்டுட்டு டைமே இல்லாமல் கடைசியில் ஒன்றுத்துக்கு இல்லாமல் பிரயோஜனமாக போயிடும். இப்போது நான் எதுக்கு இந்த சொல்ல வரேன்னா, இப்போ இந்த எல்லாமே என்கிட்ட இருந்துட்டா மட்டும் என்ன என் விளாக் பெட்டர் ஆகிடுமா? என்ன என் விளாக் நல்ல ஸ்கை ராக்கெட் ஆகிடுமா? ராக்கெட் மாதிரி அப்படியே ஓவராலாக பாப்புலர் ஆகிடுவேன்னா என்ன? ஆக மாட்டேன். ஏன்னா அதுக்கு எதுக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த எதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பை தாண்டி வந்தாதான் அதை பற்றி நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும், படிக்க முடியும். இப்போ இதுக்கு முன்னாடியே இத்தனை ப்ராடக்ட் நான் சொன்னேனே, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. டிஜிட்டல் கியர்ஸ் இதை பற்றி நான் ஒன்றுமே தெரியாது. பட் நவ் ஐ ஹாவ் லேர்ன். அந்த விஷயத்த போக தான் கற்றுக்கிட்டேன். இப்போ வெறும் சிம்பிளாக ஒரு ஃபோனை வச்சே பண்ணால் மட்டும் ஹவு கம் ஐ ஷூட் த ஸ்லோமோ இஃப் த ஒரு ஒரு மரத்துலேருந்து இலைகள் உதிரத்தை நான் ஒரு வீடியோ பிடிக்கணும்னா ஃபோனை வச்சு எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு கேமரா வேணும், ஒரு ஃபோக்கஸிங் லென்ஸ் வேணும், அது ஆடாமல் இருக்க ஒரு ட்ரைபாட் வேணும். கூடயே இப்போ ஏதாவது பறவை கற்றுச்சுன்னா அதோட சவுண்ட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மைக் வேணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்மள நிறைய பேர் இவன் நானே ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் மக்கள் ரசிப்பாங்க, பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப காலம்னா ரொம்ப ஒரு டைம் பீரியட். அதனால் பார்க்குற நீங்களும் ஒன்று வேணும்னா அப்பயே ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஈவன் இஃப் யூ ஆர் குட் இன் ஆர்ட், இப்போ இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ குட் ஆர்ட் போர்டு பெருசாக இல்லைன்னா இட்ஸ் ஓகே. ஸ்டார்ட் வித் சம்திங் A4 sheets, ட்ரா அண்ட் ட்ரை யுவர் பெஸ்ட், போஸ்ட் இட் ஆன் ஆன்லைன் இஃப் யூ வாண்ட் இட். லெட்ஸ் இட் ஸ்டார்ட். அவ்வளோதான். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஒரு கார் ஓட்டணும்னு வைங்களேன், ஒரு சூப்பர் காரை தான் ஓட்டணும்னா நீங்கள் சூப்பர் காரை வாங்கிட்டு வருவீங்க, சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கிட்டு வருவீங்க? இல்லை. ஃபஸ்ட்டு ஏதோ வீட்டில் இருக்கிற டயராமரா காரை ஓட்டி, டெம்போயோ ஆட்டோவையோ ஓட்டி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை போவீங்க.
இப்போ அப்படின்ற மாதிரி தான் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நான் என் லைஃப்பில் வேஸ்ட் பண்ண அந்த மாதிரி நேரத்தை நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராசஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன். நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக கடந்து வந்தால் தான் ஆட்டோமேட்டிக்கலாக பர்ஃபெக்ஷன்ன்றது உங்க கூடயே வந்துடும். அது ஏன்னா யூ ஹேவ் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் இன் தட், ஸோ யூ வில் பி எக்ஸீல் ஒன் டே. அது ஃபார் ஷியோர் நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. பட் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பர்ஃபெக்ஷனாக இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க, பர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா சோழி முடிஞ்சு. அதனால் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போக்கே இந்த நேரத்துலையே அப்படியே இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போய் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நானும் போய் என் வேலையை பார்க்குறேன். அப்புறம் கிளாஸ் டிஸ்மிஸ். वॉलनट नाइट पागल है क्या वो? वालनट वो कितना कीमती चीज़ है. பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர்காரங்களுக்கு இதான் இவ்வளோ திமிரு. அவன் ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்குன்னு எவ்வளோ அழுதுட்டு இருக்கான். இங்கே பாருங்க, வால்நட் காஷ்மீரில் நல்லா தேங்காய் மாதிரி கிடைக்குதுன்னு வால்நட்டை உடைக்கிறான் கீழே போட்டு. உனக்கு என்னடா தெரியும் தமிழ்நாடுக்காரன் வால்நட்டை படுத்திடலாம்? என்னங்க கரெக்டாக தானே? வால்நட், பாதாம், பிஸ்தா, வெளிநாட்டு தான் யாராவது வந்தால் தான் எடுத்தான் நல்லா சாப்பிட்றது. இவன் பாருங்கள் எப்படி தூக்கி விட்டு உடைக்கிறான். இதை இட்ஸ் ரியலி குட். ஆசம். நம்ம ஊரில் எப்படி புளியா மரம் ஃபேமஸோ அந்த மாதிரி காஷ்மீரில் வால்நட் ஃபேமஸ். ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ திமிரு. தமிழ் में कुछ बोल. தமிழ் அப்படி இருக்கீங்க guys. So good night. This guy behind me is staying in India but living like American schedule.